துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய உறவினர்களின் பொறாமை பார்வை உங்களின் மேல் பதியும் போதுதான் அதிக துன்பத்திற்கு நீங்கள் ஆளாயிருந்திருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி, உங்கள் குடும்பத்தின் ஒழுக்கம் அல்லது உங்களது பிள்ளைகளுடைய திறமை கண்டு உங்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்களுடைய மனசுல பொறாமை தீ எரிந்து கொண்டிருந்திருக்கும். நீங்கள் கஷ்டப்படும் போது வேடிக்கை பார்த்தவங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தலை தூக்கும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியாம கண் திருஷ்டி என்னும் பொறாமை பார்வைய உங்கள் மீது வீசியிருப்பாங்க. 4ஆம் வீடான சுகஸ்தானம் பாதிக்கப்படும் போது சொந்த பந்தங்களுடைய இந்த எதிர்மறை ஆற்றல் உங்களை தாக்கியிருந்திருக்கும். நேர்ல வரும்போது பாசமழை பொழிவது போல நடிச்சு கொண்டு மறைமுகமா உங்கள் வீழ்ச்சியை விரும்பும் உறவுகளால உங்கள் குடும்ப முன்னேற்றத்துல பல முட்டுக்கட்டைகள் விழுந்திருந்திருக்கலாம். அதாவது உங்களுடைய வளர்ச்சியோ அல்லது உங்க குடும்பத்தோட ஒழுக்கத்தை பார்த்தோ அல்லது உங்க பிள்ளைகளுடைய திறமை கண்டேவோ உங்க சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்களுடைய மனசுல பொறாமை தீ எரிந்து கொண்டிருந்திருக்கும். நீங்க கஷ்டப்படும் போது வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தலை தூக்கும் போதுதான் தாங்கி கொள்ளாம முடியாம கந்திஸ்டிங்கிற பொறாமை குணத்தை உங்க பார்வையை உங்க மீது வீச தொடங்கி இருந்திருப்பாங்க. குழந்தைகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு அதிகமான மனக்கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் பிள்ளைகளை பற்றி கூறும் இடம். துலாம் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக சனி பகவான் வருவதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு தலைமுறை இடைவெளி சார்ந்த கருத்து வேறுபாடுகள் எப்போதுமே நிழலாடி கொண்டிருந்திருக்கும். நீங்க அவங்களோட எதிர்கால நலனுக்காக நல்வழிக்காக சொல்லும் அறிவுரைகளை அவங்க தங்க சுதந்திரத்துல தலையிடும் அதிகாரமாவே பார்த்திருந்திருப்பாங்க. எவ்வளவு பாசம் காட்டியுமே அவங்களுடைய பிடிவாத குணத்தாலையும் தவறான வழிகாட்டுதலாகவும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஒரு தடிமனமான சுவர் எழுப்பப்பட்டு போன்ற உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்திருக்கும். இது உங்கள் பெற்றோர் உள்ளத்தை ஆழமா பாய்த்து இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்குமே இடையே இருந்த தலைமுறை இடைவெளி ரொம்ப கருத்து வேறுபாடுகள் எப்போதுமே நிழலாடியே தான் கொண்டிருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட எதிர்கால நலனுக்காக நல்வழிக்காக சொல்லும் அறிவுரைகளும் அவங்க தங்க சுதந்திரத்துல தலையிடும் அதிகாரமாக பார்க்கிறாங்க. எவ்வளவோ பாசம் காட்டியும் அவங்களுடைய பிடிவாத குணத்தாலையும் தவறான வழிகாட்டுதல்களும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஒரு தடிமனமான சுவர் எழுப்பப்பட்டு போன்ற உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருந்திருக்கும். பெற்றோர்களுடைய மனக்கசப்பு உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். 4ஆம் வீடு தாயையும் 9ஆம் வீடு தந்தையுமே குறிக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சூரியன் விதுர்காரகன் நீசமடையும் ராசி என்பதால தந்தையுடான உறவுல அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்துல அடிக்கடி சவால்கள் வரலாம். அதே போலத்தான் சந்திரனின் பலவீனத்தால தாயாருடைய கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எடுத்த சில முடிவுகள் அல்லது உங்களை சுற்றியுள்ளவங்க உங்க பெற்றோரிடம் உங்களை பற்றி தவறா மூட்டிவிட்ட கதைகள் காரணமா பெற்றோர்களுடைய மனசுல உங்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயமும் மனக்கசப்பும் உருவாகி இருக்கலாம். நீங்க அவங்களுக்கு எவ்வளவு பணிவிடை செஞ்சாலும் அவங்க அவருடைய ஆசையும் முழுமையான திருப்தியும் பெறுவதில் ஏதோ ஒரு குறை நீடித்தபடியே இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய தந்தையுடையான உறவிலையும் அல்லது அவங்களோட ஆரோக்கியத்துல அடிக்கடி சவால் வந்திருக்கும் உங்களுக்கு. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்த சில முடிவுகள் அல்லது உங்களை சுற்றியுள்ளவங்கள உங்க பெற்றோரிடம் உங்களை பற்றி தவறா மூட்டிவிட்ட கதைகள் காரணமா பெற்றோர்களுடைய மனசுல உங்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயமும் மனக்கசப்பும் உருவாகி இருந்திருக்கும். நீங்க அவங்களுக்கு எவ்வளவு பணிவிடை செஞ்சாலும் அவங்களோட ஆசையும் முழுமையா திருப்தி பெறுவதில் ஏதோ ஒரு குறை நீடித்தபடியே தான் உங்களுக்கு இருந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. தொழில புதிய வளர்ச்சி கிடைக்கும். வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் செய்யும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். மந்த நிலையில இருந்து உங்களது தொழில் இனி புதிய வேகம் எடுக்கப் போகிறது. வாடிக்கையாளர்களுடைய வருகை எதிர்பார்த்ததை விட 2 மடங்கா அதிகரிக்கப் போகுது. புதிய கிளைகளை தொடங்குவது, தொழிலை நவீனமயமாக்குவது அல்லது புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வது போன்ற உங்களது திட்டங்கள்
அனைத்துமே வெற்றிகரமா நிறைவேறும். சந்தையில உங்களது தயாரிப்புகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாக போகுது. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கும் விரும்பிய இடமாற்றம், ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு போன்ற அனுகூலமான பலன்கள் கிடைத்து உங்களது தொழில்முறை வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறப் போகின்றது. அதாவது உங்களுக்கும் நீங்கள் வியாபாரி அல்லது சுயதொழில் செய்பவங்களுக்கு இருந்த இனிமே வரப்போகிற நாட்களில் பொற்காலமாக தான் அமையப் போகுது. ஏன்னா தொழில இனி புதிய வேகம் எடுக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை எதிர்பார்த்ததை விட 2 மடங்காவே அதிகரிக்கப் போகுது. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவும் நிறைவேறப் போகின்றது. சந்தையில உங்களுடைய தயாரிப்புக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகப் போகுது. வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு பலன் தரப்போகின்றது. துலாம் ராசிக்குரிய அதிபதியான சுக்கிரனின் ஆதிக்க நாளை மிக சரியாக பயன்படுத்துவது உங்களது யோகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில மகாலட்சுமி தாயார மனமுருகி வழிபடுவது, நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது உங்களுக்கு பேராற்றலை தரும். வீட்டில் உள்ள பணப்பெட்டியில அல்லது பூஜை அறையில தாமரை மலர் வைத்து வழிபடுவதன் மூலயமா வறுமைகள்ல நீங்கி அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் உங்கள் இல்லத்துல நிரந்தரமா தங்க போகிறது. இந்த ஆன்மீக வழிபாடானது உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி வீட்டில நேர்மை அதிர்வுகளையும் உருவாக்குவதோடு நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்குவதற்கு ஆன்மீக ரீதியான கவசமாக செயல்பட போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனமுருகிய வெள்ளிக்கிழமை வழிபட்டு வந்தா நெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்து உங்களுக்கு பேராற்றலை தரப்போகின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் உங்க வீட்டில் இருக்க பணப்பெட்டியிலையும் அல்லது பூச்சி அறையிலையும் தாமரை மலரை வச்சு வழிபடன் மூலியமா வறுமைகள் எல்லாமே நீங்கி அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சம் உங்க இல்லத்தில் நிரந்தரமா தங்க போகின்றது. உறவுகள்ல இனிமை அதிகரிக்க போகுது. உற்றார் உறவினர்கள் மற்றும் பங்காளிகளுடன் இருந்து வந்த நீண்ட கால பகைமையும் சுபகமற்ற உறவும் இனி முற்றிலும் மாறப்போகின்றது. உங்களை தவறா புரிந்து கொண்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் உங்களுடைய நற்குணங்களையும் வளர்ச்சியும் கண்டு தங்களாகவே முன்வந்து உறவை புதுப்பித்துக் கொள்வாங்க. குடும்ப விசேஷங்கள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். உங்களது ஆலோசனைகளை மற்றவங்கள மதிச்சு நடப்பாங்க. மாமான் மைத்தனர் வழியிலையும் சரி, தாய் மாமன் வழியிலையும் சரி இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து பரஸ்பர உதவிகள் செய்து கொள்ளும் அளவிற்கு உறவுகளுக்குள்ள நெருக்கமும் பாச பிணைப்பும் அதிகரிச்சு வாழ்வில் நிம்மதி கூட போறீங்க நீங்கள். அதாவது உங்களுடைய உறவினர்கள் முற்றார் மற்றும் பங்காளிகளுடன் இருந்து வந்த கால பகைமை எல்லாமே சுமூகமாக உறவும் இனி முற்றிலுமா மாறப்போகுது. உங்களை தவறா புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்கள் உங்களுடைய நற்குணங்களையும் வளர்ச்சியும் கண்டு தாங்களாகவே முன்வந்து உறவை புதுப்பித்துக் கொள்ள போறாங்க. குடும்ப விசேஷங்கள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க போறாங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய பாசப்பிணைப்பையும் அதிகரித்து வாழ்வ நிம்மதியும் கூட போறாங்க. இவை அனைத்துமே நீ வரப்போகின்ற நாட்கள்ல நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொழில புதிய வளர்ச்சி கிடைக்கும். வியாபாரிகள் மற்றும் சுயதொழில் செய்யும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். மந்த நிலையில இருந்து உங்களது தொழில் இனி புதிய வேகம் எடுக்கப் போகிறது. வாடிக்கையாளர்களுடைய வருகை எதிர்பார்த்ததை விட 2 மடங்கா அதிகரிக்கப் போகுது. புதிய கிளைகளை தொடங்குவது, தொழிலை நவீனமயமாக்குவது அல்லது புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வது போன்ற உங்களது திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகரமா நிறைவேறும். சந்தையில உங்களது தயாரிப்புகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாக போகுது. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கும் விரும்பிய இடமாற்றம், ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு போன்ற அனுகூலமான பலன்கள் கிடைத்து உங்களது தொழில்முறை வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறப் போகின்றது. அதாவது உங்களுக்கும் நீங்கள் வியாபாரி அல்லது சுயதொழில் செய்பவங்களுக்கு இருந்த இனிமே வரப்போகிற நாட்கள்ல பொற்காலமாக தான் அமையப் போகுது. ஏன்னா தொழில இனி புதிய வேகம் எடுக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை எதிர்பார்த்ததை விட 2 மடங்காவே அதிகரிக்கப் போகுது. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவும் நிறைவேறப் போகின்றது. சந்தையில உங்களுடைய தயாரிப்புக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாக போகுது. வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு பலன் தரப்போகின்றது. துலாம் ராசிக்குரிய அதிபதியான சுக்கிரனின் ஆதிக்க நாளை மிக சரியாக பயன்படுத்துவது உங்களது யோகத்தை பல மடங்கு அதிகரிக்கும்.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வழிபடுவது, நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது உங்களுக்கு பேராற்றலை தரும். வீட்டில் உள்ள பணப்பெட்டியில அல்லது பூஜை அறையில தாமரை மலர் வைத்து வழிபடுவதன் மூலியமா வறுமைகள்ல நீங்கி அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் வந்து உங்கள் இல்லத்துல நிரந்தரமா தங்க போகிறது. இந்த ஆன்மீக வழிபாடானது உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி வீட்டில நேர்மை அதிர்வுகளையும் உருவாக்குவது, நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்குவதற்கு ஆன்மீக ரீதியான கவசமாக செயல்பட போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனமுருகிய வெள்ளிக்கிழமை வழிபட்டு வந்தா, நெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்து உங்களுக்கு பேராற்றல் தரப்போகின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் உங்க வீட்டில் இருக்க பணப்பெட்டியிலையும் அல்லது பூச்சி அறையிலையும் தாமரை மலரை வச்சு வழிபடன் மூலியமா வறுமைகள் எல்லாமே நீங்கி அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சம் உங்க இல்லத்தில் நிரந்தரமா தங்க போகின்றது. உறவுகள்ல இனிமை அதிகரிக்க போகுது. உற்றார் உறவினர்கள் மற்றும் பங்காளிகளுடன் இருந்து வந்த நீண்ட கால பகைமையும் சுபகமற்ற உறவும் இனி முற்றிலும் மாறப்போகின்றது. உங்களை தவறா புரிந்து கொண்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் உங்களுடைய நற்குணங்களையும் வளர்ச்சியும் கண்டு தங்களாகவே முன்வந்து உறவை புதுப்பித்துக் கொள்வாங்க. குடும்ப விசேஷங்கள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். உங்களது ஆலோசனைகளை மற்றவங்களாம் மதிச்சு நடப்பாங்க. மாமன் மைத்தனர் வழியிலையும் சரி, தாய் மாமன் வழியிலையும் சரி இருந்து வந்த